எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 55வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம கடந்த ஒரு 2 வாரமாக ஒரு 14 நாள் கண்டினியூஸாக கிளாஸ் போஸ்ட் பண்ணவே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இல்லை இது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இது கையில் எடுக்கணுன்னா ஒரு வேலையை கரெக்டாக இது பண்ணிட்டோன்னா அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி அதை முடிக்கணும் பெர்ஃபெக்டாக. ஸோ அந்த வகையில் ரொம்ப இடைஞ்சல். ஒரு சில விஷயங்களால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதே மாதிரி கிளாஸும் எடுக்க முடியல. ஸோ அதை நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இனிவரும் காலங்களில் நம்ம இந்த 80 days கிளாஸ் முடிச்சுட்டு ப்ளஸ் இனிமேல் மார்னிங் ப்ளஸ் ஈவினிங் 2 கிளாஸ் இருக்கும். அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இனிமேல் டெய்லி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸு லைவில். சரிங்களா? ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம 54வது கிளாஸ் முடிச்சிருப்போம். இன்றைக்கி 55th டே 55th மார்ச். இன்றைக்கி என்ன தேதி? 10ஆம் தேதியா? 10ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? 55வது நாள் கிளாஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதுவும் ஒரு முக்கியமான கிளாஸ். இதெல்லாம் நம்ம அன்றைக்கே எடுத்திருந்தோன்னா இப்போ ஒரு 70+ கிளாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்னென்னா இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் நம்ம போடுவோம்ல. இப்போது ஃப்ரெண்ட்ஸுன்னா FRIEND ஃப்ரெண்டோட கார். இப்போ உதாரணத்துக்கு இது யாரோடதுப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோடய அம்மாவோடது, இது என்னோடய அப்பாவோடது, இது என்னோடய தாத்தாவோடது, இது என்னோடய ஃப்ரெண்டோடது, இது என்னோடது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது எப்பப்பெல்லாம் ஒரு நபரை பர்சனை ஒரு பீப்புள் பற்றி பேசும்போது அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சொல்லும்போது அது எந்த ஃபார்மேட்டில் வருது, அது வாக்கியங்களே எந்த மாதிரி அமையுது, அதனோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போது இது என்னோடது, உன்னோடது, அவனோட காரு அப்படின்லாம் சொல்கிறப்ப அப்பாஸ்ட்ரஃபி எஸ் பயன்படும். உதாரணத்துக்கு இது யாரோட காருன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸு ஃபார் த பீப்புள் ஒன்லி, ஃபார் பீப்புள் ஒன்லின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் நம்ம எங்கே போடணும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை மக்களை மட்டும் மென்ஷன் பண்ணுது. அதாவது ஒரு ஆண்பாலையோ பெண்பாலையோ குறிக்கும்போது, ஒரு ஆணையோ பெண்ணையோ குறிக்கும்போது நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடுவோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஒரு ஆணையோ இல்லை பெண்ணையோ குறிப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை வரும்போது அதுதான் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸாக வரும். உதாரணத்துக்கு பாருங்கள், இது யாரோட கார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த யாரோட கார் பதில் என்ன? சம்பத்தோட கார். அப்போ சம்பத்தினுடைய கார், சம்பத்தோடது அப்படின்னு சொல்லுவோம்ல. சம்பத்தோட கார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் சம்பத்தோட அப்படின்னா SAMPATH சம்பத் கார் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை SAMPATH அப்புறம் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அப்போஸ்ட்ரோஃபினா மேலே ஒரு கம்மா மாதிரி போடுவாங்களா, அதுதான் அப்போஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கோலன், செமிகோலன், கம்மா, அது மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி ஒரு சிம்பிள். சரிங்களா? வார்த்தைகளில் மொழியில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு சிம்பிள். அப்போது சம்பத் கார் அப்படின்னு வரும்போது அது சம்பத்தோட கார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சம்பத் கார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? சம்பத் கார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நான் ஒரு ஆணையோ பெண்ணையோ இல்லை மக்களையோ பற்றி பேசும்போது அதை இவங்களோடது, அவங்களோடது, அவனோடது, ஒரு பேரை வச்சு சொல்லும்போது தேஜஸோடது, சிவகாமியோடது அப்படின்லாம் சொல்லும்போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. அப்போது சம்பத்தோட கார் அப்படின்றது நம்ம சொல்லும்போது சம்பத்ஸ் கார் அப்படின்னு வரும். இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே பாருங்களேன், சிவகாமிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், சிவகாமியோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த 2வது பாருங்களா, இது யாரோட காரு? இது அவளோட காரு, இது அவளுடைய கார். அப்போ அவளுடையனா இட் இஸ் ஹெர் கார். அப்போ அவளுடைய, நான் தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அவளோட காரு, என்னோட காரு. சரிங்களா? இட்ஸ் மை கார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போது பேரை வச்சு சொல்லும்போது சம்பத்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வருது. அவளோடன்னு சொல்லும்போது ஹெர் கார், ஹெர்னு வந்துடும். அவளுடையன்னா ஹெர்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம். என்னுடையன்னா மை. சரிங்களா? என்னுடையனா மைனா என்னுடையன்னு அர்த்தம். ஹெர்
கார் அப்படின்னா அவளோட காரு, மை கார்னால் என்னோட காரு. ஸோ இப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் எப்பப்போல்லாம் வரணும்னா, எப்பப்போல்லாம் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் பயன்படுத்தணும்னா, ஒரு ஆணையோ பெண்ணையோ இல்லை ஒரு மனிதர்களை பற்றி பேசும்போது அதுக்கு அடுத்துல இது வந்து ஒரு பொருள் வரும், ஒரு வார்த்தை வரும், ரெண்டாவது வார்த்தை ஒன்று வரும், அது ஒரு நவுனாக இருக்கும். ஸோ அப்படி நவுனாக இருக்கிற பட்சத்தில் அந்த வார்த்தை எப்படி அமையும் அப்படின்னா, அவங்களோடது இவங்களோடது, ஒரு பொருளோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று, இவங்களோடது அவங்களோடது, அவனோடது இவனோடது அப்படின்லாம் சொல்லும்போது, பேரை வச்சு சொல்லும்போது அப்போது நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம போக போக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், என்ன எழுதியிருக்கேன், ஷாஷாவை விட, ப்ளூ கலர் எழுதி மட்டும் பாருங்கள், ஷாஷாவை விட மேரியோட முடி ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கிலீஷில் அப்படி என்ன இருக்கா, ஷாஷாவை விட மேரியோட முடி ரொம்ப நீளமாக இருக்குது. அப்போ மேரியோட முடி ரொம்ப நீளமாக இருக்குது. இது நம்ம சென்டென்ஸில் எழுதும்போது இங்கிலீஷில் மேரிஸ் ஹேர் இஸ் லாங்கர், மேரிஸ் ஹேர் இஸ் லாங்கர், ஈஸ் வந்துச்சுன்னா ஒரு பொருள் இப்போ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு பொருள் என்ன நிலைமையில் இருக்குது, இதுவாக இருக்குது, எப்படி இருக்குது, என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ மேரிஸ் ஹேர், மேரியோட முடி எப்படி இருக்கான், ஈஸ்னால் இருக்கிறது, எப்படி இருக்கான், லாங்கர் அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னா. மேரிஸ் ஹேர் இஸ் லாங்கர் அப்படின்னா மேரியோட முடி. அப்போ மேரி ஹேர்னு சொல்ல அந்த இடத்துல எப்படி சொல்லணும், ஏன்னா மேரின்றது ஒரு பெண்ணு. நான் எப்பப்பெல்லாம் ஆணையோ பெண்ணையோ இல்லை மனிதர்களையோ பற்றி பேசும்போது இது வந்து அவங்களோடது இவங்களோடது, அப்போ மேரியோட முடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ மேரிஸ் கார் அப்படின்னு சொல்லணும். கிருஷ்ணாஸ் ஹேர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ்லாம் அங்கெல்லாம் வரணும். இப்போ மேரி MARY ஒரு அப்பாஸ்ட்ரஃபி சிம்பிள் போட்டு எஸ் வந்திருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? நவுன் எப்படி, நவுன்னா என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நவுன் தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது என்னவாக இருக்கக்கூடாது, ஒரு செயலாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மேரிஸ் ஹேர் இஸ் லாங்கர் அப்படின்னா மேரியோட முடி நீளமாக இருக்கும், லாங்கர். தென்ன்ற ஒரு வார்த்தை கம்பேர் பண்ணுறதுக்கு வரும், ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறதுக்கு வரும். தென் ஷாஷாஸ் அப்படின்னா ஷாஷாவை விட அப்படின்னு தானே எழுதியிருக்கேன், ஷாஷாஸ். இப்போ இங்கே பாருங்கள், மேரிஸ் ஹேர் இஸ் லாங்கர், மேரியோட முடி ரொம்ப நீளமானது. தென் யாரோடது, ஷாஷாஸ் அப்படின்னா ஷாஷாவினுடைய, ஷாஷாவோடதை விட இந்த இடத்துல ஷாஷாஸ் ஹேர், ஷாஷாஸ்ன்னு தான் வருது, வெறுமனையே ஷாஷாஸ் ஹேர்னு சொல்லலை, ஷாஷாஸ் அப்படின்னு தான் நிறுத்திட்டேன் அதோட. ஏன்னா இந்த ஷாஷாஸ் எதை மென்ஷன் பண்ணுது, ஷாஷாவோட முடியை நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம், ரெண்டு பேரோட முடியை வச்சு கம்பேர் பண்ணுறோம். மேரியோட முடியையும் ஷாஷாவோட முடியையும் சொல்கிறோம். அங்கே ஃபஸ்ட்டு வந்து மேரிஸ் ஹேர்னு இருக்குது, இங்கே ஷாஷாஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏன் அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷாஷாஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, ஷாஷாவோட முடியை மென்ஷன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல ஷாஷாஸ் அப்படின்றது அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாஷாவினுடைய அப்படின்னு அர்த்தம், ஷாஷாவை விட, ஷாஷாவோட. அப்போ மேரிஸ் ஹேர் இஸ் லாங்கர் அப்படின்னா மேரியோட முடி நீளமாக இருக்குது. தென் ஷாஷாஸ் அப்படின்னா ஷாஷாவை விட மேரியோட முடி ரொம்ப நீளம். இல்லை இன்னொரு மாதிரியே சொல்லலாம், புரிகிற மாதிரி, ஷாஷாவோட முடியை விட மேரியோட முடி ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நான் ஷாஷாஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ புரியுதா? ஓகேங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று இரவு நீ எங்கே தங்கின? இப்போ நீங்கள் வெளியில் கிளம்பி போயிட்டீங்க, உங்கள் அப்பா கேட்குறாங்க, என்னடா நேற்று எங்கேயோ போனேன்னு சொல்லிட்டு போனேன், 7 மணிக்கெலாம் நைட்டு போனேன், இது போயிட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன், வண்டி எடுத்துகிட்டு போனேன், ஆனால் நைட்லாம் வரவே இல்லையே, எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நேற்றுலாம் வரவே இல்லையே, எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால், லாஸ்ட் நைட் நான் வேறு ஒரு இடத்துல தங்கிட்டேன்ப்பா, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டேன், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டில் தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் நைட் ஐ வாஸ். அப்போது பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செஞ்சேன், நான் ஒரு இதுவாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். ஐ வாஸையும் யூஸ் பண்ணலாம், ஐ வேறையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐ வாஸ்ன்றது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ லாஸ்ட் நைட், நேற்றிரவு நீ எங்கே போன, எங்கே தங்கின அப்படின்னு கேட்கும்போது லாஸ்ட் நைட் ஐ வாஸ் ரேஷ்மாஸ் ஹவுஸ், ஐ வாஸ் அட் ரேஷ்மாஸ் ஹவுஸ். சரிங்களா? அட் ரேஷ்மாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நேற்று இரவு நான் ரேஷ்மாவோட வீட்டில், ரேஷ்மாஸ் அப்படின்னா ரேஷ்மாவினுடைய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் ஹவுஸ் அப்படின்ற நவுன் வந்துச்சு பாருங்கள். நவுன் என்னவாக இருக்கும், ஒரு பொருளாக இருக்கும், இடமாக இருக்கும், ஒரு நபராக இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? அப்போது நேற்று இரவு லாஸ்ட் நைட் ஐ வாஸ் ரேஷ்மாஸ் ஹவுஸ். அப்போது ரேஷ்மாவுடைய வீட்டில் நான் இருந்தேன். ஐ வாஸ் அட் ரேஷ்மாஸ் ஹவுஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ ஐ வாஸ் அட் ரேஷ்மாஸ் ஹவுஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இதில்.
ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் இதில் இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸோட யூசேஜ் சொல்லிட்டு வரேன். எப்போல்லாம் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒரு பேர், ஆணோட பேரோ ஒரு பொண்ணோட பேரோ, அதில் வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்து வரும்போது அதோட மீனிங் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ இது சொல்கிறது எல்லாமே சிங்குலராக இருக்குது. அதாவது ஒரு பொருளை பற்றி பேசிட்டு வரேன். 2 நபரையோ இல்லை 2 பொண்ணையோ 2 ஆணையோ வச்சு பேசலை. எல்லாம் ஒரு ஆணும் இல்லை ஒரு பொண்ணு பேரை வச்சு தான் நான் சொல்லிட்டு வரேன். ரேஷ்மாஸ் ஹவுஸ், மேரிஸ் ஏர், ஷாசாஸ் ஏர் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? ஓகே, அப்போது நேற்று இரவு நீ எங்கே தங்கின அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு. அதுக்கு பதில் லாஸ்ட் நைட் ஐ வாஸ் அட் ரேஷ்மாஸ் ஹவுஸ். ரேஷ்மாஸ் ஹவுஸ்னால் நான் ரேஷ்மாவோட வீட்டில் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது இப்போ 2வது அடுத்து கேட்குறாங்க. சும்மா உதாரணத்துக்கு பாருங்களேன், இது யாரோட வீடு அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோட நண்பனுடைய வீடு. நான் சொல்கிறது வந்து நண்பர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லலை, நண்பனோட வீடு. இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு அப்படின்னு சொல்லுவேன். பேச்சு வழக்கில் இப்படி சொல்லுவேன். இது யாரோட வீடுப்பா அப்படின்னு கேட்கும்போது இது என்னோடய ஃப்ரெண்டோட வீடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஃப்ரெண்டுன்றது ஒரு ஆளை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஞாபகம் வச்சுங்க நல்லா. அந்த ஒரு ஆளை பற்றி பேசும்போது, ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ இருக்கிற ஒரு நபரை பற்றி பேசும்போது, ஒரே ஒரு நபரை பற்றி பேசும்போது அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது இது யாரோட வீடுன்னு கேட்குறாங்க. இது என்னோடய நண்பனோட வீடு. இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். நல்லா இந்த சென்டென்ஸை பாருங்கள். FRIEND இட்ஸ் இது யாரோட வீடு அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாருப்பா. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னா இது என்னோடய நண்பனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நண்பனுடையன்னு ஒரே ஒரு ஆளை பற்றி தான் சொல்கிறான். இப்போ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் FRIENDS அப்படின்னு வருது. சரிங்களா? அப்பாஸ்ட்ரஃபி ஃப்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டு மேலே எஸ் போட்டுக்கணும். இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், அது 2வது. இது யாரோட கார்னு கேட்குறாங்க. இட்ஸ் மை மதர்ஸ் கார். இட்ஸ் மை மதர்ஸ், அம்மாவுடைய காரு. மை ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப். இது யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப். ஃப்ரெண்டோட, அம்மாவோட, ஷாஷாவோட, சிவகாமியோட, மேரியோட அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு வரும்போது, மும்தாஜோட அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்போது நம்ம அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பப்போ ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்ணு பற்றி பேசும்போதெல்லாம். சரிங்களா? ஓகே, அப்போ இது யாரோட லேப்டாப் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப். அப்போ இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப். ஃப்ரெண்ட்ஸு அந்த இடத்துல ஃப்ரெண்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தான் போட்டு வருதே தவிர ஒரே ஒரு ஆளை பற்றி தான் சொல்லுதே தவிர இது என்னோடய ஃப்ரெண்டோடன்னு தான் தமிழில் வரும் பேச்சு வழக்கில் சொல்லும்போது. இது என்னுடைய நண்பர்களுடைய அந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்மாக வரலை. இது எல்லாமே சிங்குலர். சரிங்களா? ஓகே, அப்போ இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப். சரிங்களா? அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்கே என்ன எழுதி போட்டிருக்கேன், ஹூஸ் இஸ் திஸ். அதான் ஹூஸ் யாரோடது, ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ் இல்லை, ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் இஸ் திஸ். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ யாரோடது இது. ஹூஸ் ஆர் தோஸ்னா நிறைய இருந்துச்சுன்னா ஹூஸ் ஆர் தோஸ் அப்படின்னா அதெல்லாம் யாரோடது, ஹூஸ் ஆர் தோஸ் அப்படின்னு. ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லும்போது இது யாரோடது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்களா? புரியுதா? ஓகே, அப்போது அது இப்போ நான் என்ன சொன்னேன், அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஒரு ஆணையோ இல்லை ஒரு பொண்ணையோ பற்றி பேசும்போது இது அவங்களோடது, நண்பனுடையது, மேரியுடையது, ஷாஷாவுடையது, அப்பாவுடையது, அம்மாவுடையது, அவளுடையது, என்னுடையது, அவனுடையது, அவர்களுடையது இப்படிலாம் பேசும்போது அவர்களுடையது, அவளுடையது, அவனுடையதெல்லாம் அப்பாஸ்ட்ரஃபி ஹெர்ரு, ஹிஸ்ஸு, தேம் தேம் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஆனால் நம்ம பேரை வச்சு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் பற்றி சொல்லும்போது அப்போ அவங்களோடது, ஷாஷாவோடது, மேரியோடது, என்னோடய ஃப்ரெண்டோடது அப்படிலாம் சொல்லும்போது நம்ம வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸை பயன்படுத்துவோம். ஆனால் ஆஃப்ன்ற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய நண்பனுடையதுன்னு சொன்னால் எப்பப்போல்லாம் பீப்புள் வராங்களோ அந்த இடத்துல நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஆணோ பெண்ணோ வரும்போது அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆஃப்ன்ற வார்த்தை கூட நமக்கு எதையாக ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஆஃப்ன்ற வார்த்தை கூட நம்ம ஒரு பொருளை உடைய, இது அவனுடைய, இது இவனுடைய அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இது மேரியினுடைய
அப்படின்றது இந்த ஆஃப் சொல்லும். சரிங்களா? அப்போது ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, மனிதர்களை தவிர்த்து பொருளையும் இடத்தையும் பற்றி பேசும்போது, அதாவது மனிதர்களே வரக்கூடாது, அது இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நம்ம ஆஃப் அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டு பேசணும். இப்போ பாருங்கள், ரூஃப் ஆஃப் தட் பில்டிங் அப்படின்னு சொல்லணும். ரூஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ரூஃப் ஆஃப் தட் பில்டிங், அந்த பில்டிங்கினுடைய அந்த கட்டிடத்தினுடைய மேற்கூரை, ரூஃப்னா மேற்கூரை, ஆஃப் தட் பில்டிங், அந்த இது யாரோடது இந்த ரூஃபு, இந்த ரூஃப் பிளான் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜினியர் கேட்குறாரு, நீங்கள் சைட்டில் இருக்கிறீங்க, கேட்குறாங்க இந்த ரூஃப் பிளானா சார், இது இந்த பில்டிங்கோட ரூஃப் பிளான் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ரூஃப் ஆஃப் தட் பில்டிங், இது அந்த பில்டிங்கோட ரூஃப் பிளான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? அப்போ பிகினிங் ஆஃப் த ஃபிலிம், இப்போ இதில் யாராச்சும் ஃபிலிம்ன்றது மனிதனை குறிக்குதா? இல்லை. அப்போது மனிதர்களை தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் சொல்லும்போது ஆஃப் போட்டு தான் சொல்லணும். அப்போது பிகினிங் ஆஃப் த ஃபிலிம்னா அந்த படத்தோட ஆரம்பம். சரிங்களா? என்ட்ரி, ஃபஸ்ட்டு சீனே அதான். ஓகேங்களா? நேம் ஆஃப் திஸ் வில்லேஜ், வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் வில்லேஜ் அப்படின்னா, இந்த கிராமத்தினுடைய இந்த வில்லேஜோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, தென் இந்த கிராமத்தோட பேர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல. சாரி, அது பாஞ்சாலங்குறிச்சி வந்து கிராமத்தில் வராது. சரிங்களா? இல்லைன்னா ஏதோ ஒரு கிராமம். சரிங்களா? அப்போது நேம் ஆஃப் தஸ் வில்லேஜஸ், நேம் ஆஃப் தஸ் வில்லேஜஸ், நேம் ஆஃப் த வில்லேஜஸ். அப்போ ஆஃப் வந்துடுது. இந்த இடத்துல மனிதர்கள் வராத இடத்துல அந்த இடத்துல ஆஃப் வந்துடுது. த நேம் ஆஃப் த வில்லேஜஸ் ஏதோ ஒன்று, இல்லை த நேம் ஆஃப் த டவுன் இஸ் சிதம்பரம், இல்லை த நேம் ஆஃப் த டவுன் இஸ் நாமக்கல். ஸோ அப்போ அப்படி வந்துடும். சரிங்களா? அப்போ பேக் ஆஃப் த கார், பேக் ஆஃப் த கார் அப்படின்னு வருதா? பேக் ஆஃப் த கார் அப்படின்னா அந்த காரினுடைய பின் சைடில். ஏன்பா லக்கேஜ்லாம் எங்கே வச்சிங்க? இட் இஸ் இன் த பேக் ஆஃப் அ கார், பேக் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போது ஏன்பா இந்தியாவோட கேபிட்டல் என்ன? இந்தியாவோட கேபிட்டல் உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவினுடைய கேபிட்டல் வந்து டெல்லி. த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ், இந்தியாவினுடைய அந்த காரினுடைய பின்பகுதி. அப்போது கிராமத்தினுடைய பெயர், அந்த படத்தினுடைய முதல் பாதி, அந்த பில்டிங்கினுடைய வரைபடம். சரிங்களா? ரூஃபினுடைய வரைபடம். அப்போ இது உங்களுக்கு புரியுதா? இந்தியாவினுடைய கேபிட்டல், கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல போயிட்டு இந்தியாஸ் கேபிட்டல். அடுத்தது வந்து வில்லேஜஸ் நேம், கார்ஸ் பேக். அடுத்தது ஃபிலிம்ஸ் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு சொல்லக்கூடாது. பில்டிங்ஸ் ரூப் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ எப்பப்போ அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வரும் அப்படின்னா, எப்பப்போலாம் நம்ம ஒரு ஆணையோ ஒரு பொண்ணையை பற்றி பேசும்போது அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வரும். சரிங்களா? இப்போ சம்பத்ஸ் கார் அப்படின்றப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஏன்னா சம்பத்துன்றது ஒரு ஆண், அந்த பற்றி பேசும்போது நம்ம அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் தான். அப்போ சம்பத்தினுடைய அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வச்சு தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இவங்க யாரோட ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும்போது இது தேஜஸோட ஒய்ஃப். அப்போது இந்த இடத்துல ஆண் ஒருத்தர் வராரு, தேஜஸோட ஒய்ஃப். அப்போ ஆண்ன்றது வந்து பேரை எழுதி TEJAS அப்பாஸ்ட்ரோஃபி எஸ், தேஜஸ் ஒய்ஃப், தேஜஸ் ஒய்ஃப் அப்படின்னு வரும். லாஸ்ட்டு ஒரு இஸ் அப்படின்ற சவுண்ட் வரும். அது நீங்கள் ஷார்ட்டாக ஒரு சில வார்த்தைகள்லாம் தேஜஸ் ஹவுஸ், சம்பத்ஸ் அப்படி சொல்லலாம். ஆனால் தேஜஸ் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்க? தேஜஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுங்க. தேஜஸோட ஒய்ஃப் அப்படின்னு வரும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஷாஷாஸ் பார்ட்டி, ஷாஷாவினுடைய பார்ட்டி, இல்லைடா அவளோட பார்ட்டி, இட்ஸ் ஹர் பார்ட்டி, இது அவளோட பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அவள் எப்பப்போலாம் மனிதனுடைய பெயர், ஒரு ஆணுடைய பெயர், ஒரு பெண்ணுடைய பெயர் வரும்போது அதை வந்து நம்ம அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வச்சு சொல்லலாம். மற்ற எதுவும் வந்தாலும் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வர வச்சு சொல்லக்கூடாது, ஆஃப் வச்சு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸசைஸ். ஓகேங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம். உங்களுக்கு நல்லா செக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஆஃப் போடணுமா இல்லை அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வருமா அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? வி ஸ்டேட் அட் த ஹவுஸ் ஆஃப் மை பிரதர், வி ஸ்டேட் அட் த ஹவுஸ் ஆஃப் மை பிரதர் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வருமா இல்லை இப்போ எழுதியிருக்கிற ஆஃப் போட்டு எழுதியிருக்க வார்த்தை சரிதானான்னு சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த வில்லேஜ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அப்போ இந்த இடத்துல த நேம் ஆஃப் த வில்லேஜ் இஸ், எந்த வில்லேஜோ அது. அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், டு யூ நோ த ஃபோன் நம்பர் ஆஃப் பில். இந்த பில்லோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா?
அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது ஆஃப் போட்டு வந்திருக்குது கரெக்டாக இல்லை அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வச்சு வருமா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து த ஜாப் ஆஃப் மை பிரதர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. த ஜாப் ஆஃப் மை பிரதர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னா இந்த இடத்துல ஒரு ஆணை வந்து நம்ம சம்மந்தப்படுத்துகிறோம். ஆணை வந்து வராரு அந்த வார்த்தையில் சென்டென்ஸில். அப்போது அப்பாஸ்ட்ரஃபி வரும். த ஜாப் ஆஃப் மை பிரதர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போது ஆஃப் மை பிரதர், ஜாப் ஆஃப், இந்த இடத்துல ஆஃப் வராது. மை பிரதர்ஸ் ஜாப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படி தான் வரும். சரிங்களா? அப்போ ரைட்டான சென்டென்ஸ் இது தான். அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், வி ஸ்டேட் அட் த ஹவுஸ் ஆஃப் மை பிரதர். அப்போ இப்படி வராது. ஏன்னா இந்த இடத்துல மை பிரதர்னு சொல்லிட்டு ஒரு ஆணை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்திருக்கு. ஒரு நபரை வந்து ஆண் பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி சொல்லணும்? வி ஸ்டேட் மை பிரதர்ஸ் ஹவுஸ். எஸ்டர்டே வி ஸ்டேட் மை பிரதர்ஸ் ஹவுஸ். அப்போ பிரதர்ஸ் என்னோட சகோதரனுடைய வீட்டில், என்னுடைய அண்ணனோ தம்பியோ அவங்களோட வீட்டில் நான் வந்து தங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று வந்து கடைசியாக பாருங்கள், த ஹவுஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் வெரி பிக். த ஹவுஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் இஸ் வெரி பிக். எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடு இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுடா அப்படின்னு சொல்கிறப்போ இந்த சென்டென்ஸ் இதுக்கு சரியாக இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த சென்டென்ஸ் வந்து தவறான சென்டென்ஸ். ஏன்னா இந்த இடத்துல மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆணையும் பெண்ணையும், பேரண்ட்ஸ்னால் ஒரு நபரை குறிக்கக்கூடிய வார்த்தை, மனித இனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? ஸோ அப்போ அதில் வந்து ஆஃப் வச்சு சொல்லக்கூடாது. மை பேரண்ட்ஸ் ஹவுஸ் இஸ் வெரி பிக் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த இடத்துல. சரிங்களா? நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துலலாம், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சிங்குலராக வருதோ, எப்பப்பெல்லாம் ஒரு இப்போது இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வரும். எப்போ வரும்னா எப்பப்பெல்லாம் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணு சிங்குலராக இருக்காங்க, ஒரு ஆளை பற்றி பேசும்போது எழுதும்போது அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வச்சு நம்ம சொல்லணும் இங்கிலீஷ் கிராமரில். ஸோ அப்போது இது மீனிங் என்ன? இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னோடய ஃப்ரெண்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஃப்ரெண்டுன்ற ஒருத்தவன் தான். இது யாரோட அவனா, இதுவா, இது வந்து என்னோடய நண்பனுடைய வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது என்னோடய நண்பர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது எப்படி வரும்? அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸே போடக்கூடாதுங்க. இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்னால் ப்ளூரலாக வந்துடும். அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடக்கூடாது. அப்பாஸ்ட்ரஃபி எஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அது வந்து 2 வார்த்தைகளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ குறிக்கக்கூடிய வார்த்தை. மனித இனத்தை பற்றி பேசும்போது அதை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் இதை வந்து சிங்குலராக இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரலில் அது வராது அப்படின்றத மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து அப்புறம் நீங்கள் படிக்கும்போது, இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் படிக்கும்போது எழுதும்போதும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து இந்த மாதத்துக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? மார்ச்சில் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னும் ஒரு 2 நாளில் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரிங்களா? அப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வித்தவுட் இங்கிலீஷ் நாலேஜ் யூ கேனாட் கெட் எனிதிங் ஹியர் ஆஃப்டர். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதை தெரிஞ்சிக்க விரும்பினாலும் ஒரு ஒரு இங்கிலீஷ் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆங்கிலம்ன்றது ரொம்ப அடிப்படையான மொழி. தயவு செஞ்சு கற்றுக்குங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப மீண்டும் சந்திப்போம். பாய். நாளைக்கு நம்ம இதே டைமில் கொஞ்சம் ப்ரீவியஸாக 6 மணிக்கெலாம் நான் கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறேன். நம்ம 6 மணிக்கு சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய். டேக் கேர்.